விஜய் எடுக்க போகும் விஸ்வரூபம் பரபரப்பு தகவல்கள். கரூர் அசம்பாவித சம்பவத்துக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு பக்கபலமாய் இருக்க வேண்டிய அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் திடீர்னு தலைமறைவானது அந்த கட்சியினர் மத்தியில பெரும் அதிர்ச்சியையும் அதிருப்தியையும் ஏற்படுத்துச்சு. ஆனா பல எதிர்ப்புகள், தடைகள் மற்றும் விமர்சனங்களை மீறி கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை விஜய் சந்திச்சு மனசார மன்னிப்பு கேட்டு கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு பிறகு சரியான மற்றும் பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்யாத நிர்வாகிகள் மேல பயங்கர அதிருப்தியில இருக்காராம் விஜய். அந்த லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த். அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரங்களை குறைக்க முடிவு செய்திருக்காராம் விஜய். நெருங்கிய மற்றும் நம்பிக்கைக்குரியவங்க சொன்ன அட்வைஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்க விஜய் புதுசா ஒரு முடிவெடுத்திருக்காரு. அந்த வகையில புசி ஆனந்தை எதிர்க்கிற 3 நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு கொடுக்க போறாராம். அந்த 3 பேரும் விஜயோட தந்தை எஸ். சந்திரசேகரின் ஆதி காலத்துல இருந்தே விசுவாசிகளாகவும் இருக்கிறதால விஜய்க்கு எந்த பிரச்சனையும் வராம பார்த்துப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஃபைனலி விஜய் தன்னோட அப்பா எஸ். சந்திரசேகர் பேச்சை கேட்டு புது அவதாரம் எடுக்க போறதா பேச்சு அடிப்படுது. அப்பா தன் பிள்ளை கெட்டு போகணும்னு எப்போதும் நினைக்க மாட்டாங்க. இப்பவாச்சும் புரிஞ்சு நடந்துக்கோங்க விஜய் அண்ணான்னு கமெண்ட் பண்றாங்க ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள்.